நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இப்படியாக சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நம்மளால் ஏதாவது செய்ய முடியுமா என்றால் ஒரு காரியமும் நம்மளால் செய்ய முடியாது. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கனி கொடுக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு பிரகாசமானதாக இருக்குமா என்று கேட்டால் ஒருபோதும் இராது. நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் காணப்படுமா என்று கேட்டால் ஒருபோதும் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சந்தோஷத்தை தருவதற்காக அவர் உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் என்று. என்னிலே நிலைத்திருங்கள் என்றால் என்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அர்த்தமும் கூட. அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் நாம் இன்னும் அதிகமாக அவர் இந்த பூமியிலே வந்து உங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்ததை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது நாம் இன்னும் அதிகமான கனிகளை தரக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையானது அர்த்தமுள்ளதாய் காணப்படும். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.